வணக்கம், என் பேர் வரதராஜ். லக்ஷ்மி நரசிம்மர் டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸ் வேலூரில் ஒரு 4-5 வருஷமாக நடத்திட்டு வரோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி காசிக்கு போனோம். இந்த ஏப்ரல் 6லேருந்து 11 வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அது கயா, புத்த கயா, வாரணாசி, திரிவேணி சங்கமம், அயோத்தியா, மகாமுண்டேஸ்வரி. மகாமுண்டேஸ்வரின்னு பார்த்தீங்கன்னா அது உலகத்திலே முதல்ல தோன்ற கோயில். அது உலகத்திலேன்னு சொல்கிறத விட பிரபஞ்சத்திலே முதல் கோயில்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. இந்த கோயில் போயிட்டு வந்தது முதல் வாட்டி. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். நல்லா இருந்தது. ஒரு புதுமையாக ஒரு வில்லேஜ் உள்ள தான் இருக்குது. அந்த ஊர் மக்களுக்கு அந்த இது தெரியல. எங்களுக்கு போயிட்டு அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊரில் இது உள்ள இவ்வளோ அருமையாக இருக்குது கோயில். அது பார்த்தோம். அது முடிச்சுட்டு வந்துட்டு நேராக அயோத்தி ராமர் பார்த்தோங்க. அது போக மதுரா, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பிருந்தாவனம் எல்லாம் முடித்து கட்சியில் வந்து தாஜ்மஹால் அதுவும் முடிச்சுட்டு நேராக டெல்லி ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு வந்துட்டேங்க. நம்ம வேலூர்லேருந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு பேக்கேஜ் 50 பேர் தான் பண்ணுறோம். ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. இந்த 2 மாதத்துக்கு 3 மாதத்துல ஒரு 50 பேர் அவங்கள வந்து இங்கே வந்து ஒரு பஸ் வச்சு சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிட்டு முதல்ல பாட்னாலேருந்து ஆரம்பிப்போம் இந்த டூரை. பாட்னாலேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோடனே பஸ் வரும். நம்ம பஸ் அங்கே வரும். அந்த பஸ்ஸை பிக்கப் பண்ணிட்டு கயா வருவோம். அதுக்கப்புறம் கயாவில் பெண்ணு தர்ப்பணம் கொடுப்போம். அந்த இடத்துல கயா பெண்ணு தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே லேடிஸு இந்தியாவிலே வந்து 2 இடத்துல தான் லேடிஸு தர்ப்பணம் கொடுக்குற இடம். ஒன்று வந்து கேரளாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் இதுதான் கயா தான். சீதாம்மா வந்து தசரத மகாராஜாவுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்த இடம். அதனால் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஐதீகம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பின்பற்றுறாங்க. இப்போ அது பார்க்குறோம். புத்தரோட இது பார்க்குறோம். புத்த நாணப்பட்ட இடம், புத்த போதி மரம், அந்த கோயில் பார்க்குறோம். அங்கே வந்து எல்லா நாட்டத்தோட புத்தர் விகார் இருக்குது. ஜப்பான், சைனா, அமெரிக்கா, அது மாதிரி ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு கலையாக இருக்குது. அது இந்தியா சார்பாகவும் இருக்குது. அது பார்த்து முடிச்சுட்டு நேராக வாரணாசி வந்து தங்கிடுறோம். மறுநாள் ஃபுல்லாக வாரணாசி பார்க்குறோம். காத்தால வந்து நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி மக்களை 50 பேரை விஐபி தரிசனம் இட்டு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம் வந்து அன்னப்பன்னி கோயிலுக்கு இருக்குது மத்தியானம். அந்த இடத்துல அன்னதானம் சாப்பிட்ருவாங்க எல்லாரும் 1 மணிக்கு. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கின்னு ஒரு 4:30-5 மணிக்கு அங்கே கப்பல் க்ரூஸ் இருக்குது. அந்த க்ரூஸ் ரொம்ப விசேஷமானது. நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல நின்று பார்க்க வேண்டியதை அந்த காசியை அதை வந்து ஒரு 2 மணி நேரத்தில் அந்த ஊரே சுற்றி காமிச்சிடாங்க. அந்த க்ரூஸில் சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் போகிறாங்க. 12 கிலோமீட்டர் அந்த காசியோட அழகே வந்து நீங்கள் அந்த கங்கை கரையிலேருந்து பார்க்கறதுக்கு தான் அந்த காசி அழகு. நம்ம காசி அந்த பக்கம் வந்து தண்ணியை பார்க்கறது அழகு கிடையாது. கங்கையிலேருந்து நம்ம இந்த பக்கம் பார்க்கணும் காசியோட அழகை. எல்லா 84 காட்ஸ் இருக்குதாங்க. அந்த 84 காட்டுலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு தத்துவமாக வச்சுருக்காங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, அந்த மாதிரி ஜான்சி ராணி, வீர சிவாஜி காட்டு, மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு, ஆந்திராது ஒரு 2-3 காட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 84 காட்டு இருக்குது. அந்த 84 காட்டோட அழகை பார்த்துட்டு வர்றது அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அந்த கப்பல் சுமாராக ஒரு 5:30 மணிக்கு எடுத்தாங்கன்னா இது ஒரு பயணம் ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுது. 2.5 மணி நேரம் ஆகுது. அந்த கங்கா ஆர்த்தியும் நாங்கள் அதிலே பார்த்துறோம். 2-3 இடத்துல கங்கா ஆர்த்தி நடத்துகிறாங்க காசியில். கங்கா ஆர்த்தி வந்து கங்கா ஆர்த்தி பக்கத்தில் நம்ம வந்து பார்க்கறத விட அதோட இதில் இருந்து பார்க்க சொல்ல அது மொத்த அழகும் அந்த இடத்துல காண கண்கோடி வேணும். அந்த மாதிரி 3 இடத்துல பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டு கரைக்கு வந்துடுறோம். கங்கை கரைக்கு வந்துடுறோம். கரையில் வந்தோடனே காலபைரவர் கோயில் இருக்குது அங்கே, அது பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து திரிவேணி சங்கமத்தில் போயிட்டு பார்த்தால அங்கே எல்லாம் குளிக்கிறவங்களாம் குளிச்சுட்டு அந்த திரிவேணி சங்கமத்திலே 3 நதி ஒன்றா கூற இடத்துல கணவன் மனைவி தம்பதி பூஜை பண்ணுறோம். அந்த இடத்துக்கு நம்ம கணவன் மணியாக வந்தாவே விசேஷம். அந்த இடத்துல கணவன் மணியாக வந்தால் அவங்களுக்கு தம்பதி பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது ஒரு ஃபீலிங். அவங்களுக்கு ஒரு புதுசாக அன்றைக்கி ஒரு கல்யாணம் ஃபீலிங் அந்த இடத்துல இது பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களை பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஒரு மகிழ்ச்சி தெரியும். அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அயோத்தி ராமர் பார்க்குறோம். அன்றைக்கி சாயங்காலம் ராமரை பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணிடுறோம். நைட் ஸ்டே பண்ணிடுறோம். மறுநாள் காத்தால ஒரு 3 மணிக்கெலாம் அங்கேருந்து வண்டி எடுத்துடுறோம் பஸ்ஸு. நேராக மதுராவுக்கு வந்துடுறோம். மதுரா வந்து கிருஷ்ண ஜென்மபூமி பார்க்குறோம்.
அன்னைக்கு. அது ஒரு 4-4:30 மணி சுமார் பார்த்துட்டு ஒரு 6 மணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பிருந்தாவனம் கிருஷ்ணர் விளையாடின இடம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இருட்டில் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். நல்லா மின் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த கோயிலோட அழகை நம்ம 6 மணி மேலே தான் தெரியும். அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஆக்ரா ஸ்டே பண்ணிடுறோம். நான் சொல்கிறது வந்து இது 6வது நாள், டூரோட 6வது நாள். ஆக்ராவில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காத்தால ஒரு 8 மணிக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு ஆக்ரா பார்க்குறோம். சுமார் 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆக்ரா பார்த்துட்டு தாஜ்மஹால் பார்த்துட்டு சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும்னா நேராக டெல்லி ஏர்போர்ட் வந்துடுங்க. ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வந்துடுவோம். நாங்கள் ஃப்ளைட் ஒரு 10 மணிக்கு இருக்கோம். நைட்டு 10 மணிக்கு அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா இங்கே நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிறதுக்கு இந்த சுமார் 12 ஆகும். அதே மாதிரி நம்ம எப்படி இங்கேருந்து கூட்டு போகணுமோ நம்ம வாகனத்தில் 50 பேரை நாங்கள் எடுத்துன்னு விட்டு வயலில் அவங்களுக்கு உணவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எந்த இதில் நாங்கள் எப்படி முதல்லேருந்தே இட்டு போகிறோமோ உணவெல்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி வர உணவெல்லாம் கூட எங்களுக்கு இருந்தான். 6 நாள் உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூருக்கு நிறைய பேர் எங்கள் கூட வர்றதுக்கு காரணமே தமிழ் உணவு தான் நான் வரான்றாங்க. அதுக்கோசம் நாங்கள் ஒரு 4-5 பேர் ஏற்பாடு நல்லா செய்கிறவங்கள ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு அங்கே வந்து அவங்க தங்க வச்சு இங்கேருந்து அரிசி பருப்புலாம் கூட நான் இங்கேருந்து வாங்குறோம். காய்கறிலாம் கூட இங்கேருந்து வாங்கி அனுப்புகிறோம். ஏன்னா அந்த ஊர் அரிசி பருப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியாததுனால காய்கறி அரிசி பருப்புலாம் கூட நான் நம்ம ஊர்லேருந்து வாங்குகிறோம். எண்ணெய் மொழிகள் கொண்டு இங்கேருந்தே வாங்கி அனுப்புகிறோம். சும்மா அவங்க 4 பேர் சமையல்காரர் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு 5-20 மூட்டைலாம் வந்து 2 பேர் 3 பேர் எடுத்துக்க முடியாது. அவ்வளோ மளிகை சாமான் நாங்கள் 8 மணி அங்கே 2 நாள் முன்னாடியே நாங்கள் அமைச்சிருவோம். நாங்கள் என்றைக்கு அங்கே போகிறோமோ அவங்களும் நாங்களாம் ஒரே நாளில் அங்கே ரீச் ஆகிடுவோம். அவங்களும் வந்து எங்கள் கூட இந்த 6 நாள் பயணிப்பாங்க. எங்கள் கூடயே தான் இருப்பாங்க. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன ஒன்றுமோ விதவிதமாக செஞ்சு தருவாங்க. மெயினாக வந்து உடம்பு கிடையாத அளவுக்கு என்ன எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம ஊர்லேருந்து சாப்பிட்றது சுவை வேறு. டூரில் உங்களுக்கு ஃபுட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணி தரோம், காரம் கம்மியாக உப்பு கம்மியாக எப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய பேர் முதியோருங்க வருவாங்க. அந்த முதியோருக்கெல்லாம் உடம்பு பார்த்து முக்கியத்துவம் கொடுத்து சமையல் பண்ணுறோம். நம்ம டூரோட ஹைலைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹோட்டலில் தங்குற இடம் தான் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிற இடமே. அதுக்கப்புறம் தான் நம்ம நல்ல மாதிரி இருந்தால் தான் வந்து மிச்சம் எல்லாம் பயணிக்க முடியும். அதனால் நல்ல தூக்கம், நல்ல உணவு முக்கியத்துவம் இருந்தால் தான் மிச்ச விஷயம்லாம் அப்புறம் யோசனை பண்ண முடியும். இது நாம் ஃபஸ்ட்டு பர்மனன்ஸ் இது தான் கொடுப்போம். தங்குற இடம் நல்லா தூங்கணும். தூங்குவதுன்னு இருந்தால் உடம்பு நாளைக்கு தெம்பு வரும். நம்மளுக்கு தெம்பு இல்லாத நம்ம ஒரு நாளைக்கு 5 கோயில் காட்டுறேன் 3 கோயில் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க பணம் செலவு பண்ணிட்டு வந்து அவங்க பணம் செலவு பண்ணிட்டு அவங்களே கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஊரும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கோயில் பார்த்தா கூட மகத்துவம் சொல்லி அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் உள்வாங்கி பார்க்கணும். நான் ஒரு நாள் 4 கோயில் பார்க்கணும், இந்த கோயில் அங்கே இருக்குது அங்கே அந்த கோயில்லாம் அப்படி இல்லை. நம்ம டூரோட அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த 6 ஊரும் கயா, புத்த கயா, வாரணாசி, அயோத்தி, திருவேணி சங்கமம், மதுரா, பிருந்தாவனம், தாஜ்மஹால் எல்லாமே முக்கியமான அந்த ஊரில் இருக்கிற கோயில் தான் நாங்கள் போகிறதே. இந்த 6 நாள் இத்தனை கோயில் நான் கவர் பண்ணுறேன்னா சில பேர் இந்த இடத்துக்கு போனீங்களே பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துக்கலாமேன்றாங்க. அப்படி பார்த்தா ஒரு ஊருக்கே வந்து ஒரு 3 நாள் ஆகிடும். காசிக்கு நாங்கள் நீங்கள் 3 நாள் பத்தாது, உங்களுக்கு 1 வாரம் கூட பத்தாது. அதனால் ஹைலைட்டாக என்ன பெரிய கோயிலோ அதை வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். ஏன்னா நிறைய பேர் கோயிலை வச்சு அங்கே வியாபாரம் கூட பண்ணுறாங்க. மதுராவுக்கு போனோம், கிருஷ்ணர் கோயில் முக்கியமான கோயில் இருக்குது, பிருந்தாவனம் இருக்குது. வேற ஒரு கோயில் இவங்களே ஒரு கட்டிட்டு இங்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து விளையாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. 500 கூட 1000 கூடன்னு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி நிறைய ஏமாத்துற விஷயன்றதுனால தான் முக்கியமாக நாங்கள் எது வந்து புண்ணிய ஸ்தலம் வரலாறு ஸ்தலமோ அதுதான் நாங்கள் டார்கெட் பண்ணுறதே. அந்த கோயிலை நாங்கள் காமிச்சு 6 நாள் 8 வருது. அதே எங்களுக்கு டைட் ஷெட்யூல் தான். பஸ்ஸு வந்து நீங்கள் எங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், இந்த யூடியூபோட வீடியோஸ் போட்டுக்கிறாங்க. வால்வோ பஸ் தான், ஃப்ளைட் மாதிரி இருக்கும். 50 நாள் நீங்கள் போகிறதே தெரியாது, கனவு மாதிரி இருக்கும் அந்த டூரே. காசி வர்றதே பெரிய விஷயம். நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி இந்த பஸ்ஸில் அனுபவிச்சு நம்ம இந்த ஸ்டார் ஹோட்டலில் அனுபவிச்சு நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு போகிறது அது நிறைய பேர் அந்த புண்ணியம் பண்ணால் தான் அது கிடைக்கும். அவங்கவுங்க வசதி வாய்ப்பு அவங்க போகிறாங்க, ஒவ்வொருத்தர் ஏகப்பட்டவங்க ட்ரெயினில் கூட போகிறாங்க, அதை பற்றி நம்ம இது சொல்ல.
எங்கள் கூட வரவங்களுக்கு எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு. அதனால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் சௌகரியமாக பண்ணி தரணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த புகழ்ச்சியோ பெருமையோ வந்து நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் வந்து கடவுள் தான் செய்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல கடவுள் இருக்காது. நான் நினச்சிருப்போம் எல்லாம் நான் வந்து நம்மளதான் நடக்குதுன்னு, அது கிடையாது. கடவுள்னா வந்து நம்ம ஒன்றுமே கிடையாது. அதனால வந்து நான் இது விஷயத்தை நான் தான் பண்ணேன், நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்துல அந்த கடவுள் இருப்பார். நம்ம வந்து இது நான் தான் பண்ண நம்ம தம்பிட்டம் பண்ண முடியாது. கடவுள் இல்லைன்னா வந்து இது ஒன்றுமே கிடையாது. இந்த 50 பேரும் ஒன்றா சேர்க்கறது, எங்களுக்கு அந்த அறிவு கொடுக்குறது, நாணத்தை கொடுக்குறது, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அமைப்பு. நல்லது கெட்டது இருக்கும், அந்த நல்ல விஷயம் நிறைய இருக்கும், கெட்டதும் இருக்கும். 5% 10% கெட்டது நடக்கும். எல்லாமே இந்த டூர் ஃபுல்லாகவே நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான், வாய்க்கல் நல்லது கெட்டது கலந்த மாதிரி தான் எல்லாம். அந்த அந்த நல்லது கெட்டது வந்து வாழ்க்கையில் உலகத்தில் பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் அது வந்து உங்களுக்கு பரவி இருக்கும். வெறும் நல்லதே நம்ம எல்லாத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. இவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டோம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நடக்குன்னு சொல்ல முடியாது. நாங்களும் வந்து எல்லாத்துலேயும் கண்காணிச்சு தான் பண்ணுறோம். 1-2 தவறு வாய்ப்பு இருக்குது. நான் இல்லை, கடவுளே இந்த டூர் எத்தனை கூட எதனா குறை கண்டிப்பாக சொல்லுவாங்க. எங்களை நம்பி வரவங்க 90% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வராங்க. அந்த 90% ஆளுங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரோம். மிச்ச பேர் வந்து இப்படி பேசுகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு எதுவும் கவலை கிடையாது. இந்த 90% மக்கள் நம்மளை ஆதரவாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நின்று செய்யணும், அதுதான். ஏன்னா வீட்டில் இருக்கிற சௌகரியம்லாம் வந்து டூரில் எதிர்பார்க்க முடியாது. வீட்லேயே நம்ம ஒரு 4 நாள் வேலை சமையல் செய்கிறோம்னு வச்சுங்க, ஒரு வேலை கண்டிப்பாக இதுவாகிடும். என்ன தான் பார்த்து செஞ்சாலும் ஏற்காது. அதை புரிஞ்சுங்க. டூர் பண்ணுற வரவங்க வந்து வீட்டில் இருக்கிற சௌகரியம் மொத்தமே எதிர்பார்க்காதீங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதுவும் அலட்சியமாக பண்ணுறது கிடையாது. நல்லா 100% நல்லது செய்யணும், கண்காணிச்சு பண்ணால் கூட அது இயற்கையாக அது மாதிரி அமையுது. முடிஞ்சளவுக்கு நாங்கள் நல்லது தான் பண்ணுறோம். இப்போ வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த 14ஆம் தேதி வரைக்கும் எங்கள் கூட வந்த பயணிக யாத்திரிகள் அவங்க எல்லாம் கிட்ட நல்லா எல்லாரும் வந்து வச்சாங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆள், எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு போகிறோம். வியாபார இதாக விட்டு போகணும் விட்டு விட்டோம் அப்படிலாம் விடுறதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் 5-6 பேர் இருக்கோம். நாங்கள் கோயில் பார்க்கறதுலாம் கூட பார்க்கறது கிடையாது. 50 பேருக்கு கோயிலெலாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மூலியமாவே நான் அந்த கடவுளை பார்த்துருவோம். ஏன்னா நாங்கள் 2 மாதம் ஒரு போகிறதுனால நாங்கள் ஒரு சாமி பார்க்கணும் அப்படிலாம் எதுவும் நினைக்கிறது கிடையாது. மக்கள் சாமி பார்த்தா அந்த திருப்தியே போதும். இப்போ நம்ம வீட்டுக்கோசம் நம்ம உழைச்சி வேலை செய்யறது அது ஒரு இது, மக்களுக்கோசம் வேலை செய்யறது அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு 50 பேர் நல்ல மாதிரி இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்து ஒரு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதும் சரி, எல்லா விஷயமும் சரி, ஊருக்கு எப்படி இட்டு போனோமோ அந்த மாதிரி இட்டுன்னு விட்டுறோம். அதாவது வந்தவங்களுக்கு, இந்த பயணிச்சவங்களுக்கு இந்த ஏப்ரல் 6லேருந்து 11 வரைக்கும் வந்தாங்க யாத்திரைகள் மொத்தம் வரைக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மே லீவில் வந்து 3 நாள் ஷீரடி யாத்திரை போட்டுக்கிறோம். ஷீரடி யாத்திரை 3 நாள் பார்த்தீங்கன்னா மும்பை சித்தி விநாயகர், அங்கேயே ஒரு மகாலட்சுமி கோயில் மும்பையில், அதுக்கப்புறம் வந்து திரியம்பகேஸ்வர், அது ஒரு ஜோதிலிங்கம். திரியம்பகேஸ்வர் வந்தீங்கன்னா அந்த இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிலிங்கத்தில் முக்கியமான ஜோதிலிங்கம் திரியம்பகேஸ்வரர், நாசிக்கு. அப்புறம் வந்து ஷீரடி வரும். ஷீரடி வந்துட்டு அதுக்கப்புறம் சனி சிங்னாப்பூர் வரும். சனி சிங்னாப்பூர்லேருந்து விட்டல் பாண்டரிபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அது போயிட்டு நேரம் பூனேக்கு வந்துடும். 3 நாள் யாத்திரைங்க. இது வந்து மே மாதம் 27, 28, 29 3 நாள் 28 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே எல்லா அக்காமடேஷனு, ஃபுட்டு, ஆட்டோ சார்ஜு, அங்கே படகு சார்ஜு எல்லாம் இன்க்ளூடிங் சேர்ந்து 28,000. இது நான் கொஞ்சம் 25,000 அந்த மாதிரி தான் வைக்கணும்னு நினச்சோம். திடீர்னு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரனால ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து 2,000 ரூபா 3,000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. கம்மியாகிட்டு போயிட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஊர் ஒத்து வச்சு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. சரி, அப்படியே இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் டூர் நடத்தணும்னு ஆசைப்படுறோம். மக்களும் கேட்குறாங்க, கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல இட்டு போயிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் 28,000 போட்டுருக்கோம். அந்த 28,000க்கு தகுந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் தான், எல்லா வசதியும் பண்ணி 3 வேளை சாப்பாடு,
எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறோம். நல்லா சிறப்பாக இருக்கும். வர விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9894488201. அது இல்லாமல் திருப்பியும் வந்து காசி நாங்கள் 2 மாதம் 3 மாதத்தில் போகிறதில்ல. இப்போ வந்து ஜூலை 10ஆம் தேதி அடுத்த ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் காசிக்கு. நான் இப்போ சொன்ன 6 ஊர் தான், 6 நாள் டூர் தான். கயா, புத்த கயா, வாரணாசி, மகாமுண்டேஸ்வரி பீகார்ல, திருவேணி சங்கமம், அயோத்தியா, மதுரா, பிருந்தாவனம், தாஜ்மஹால் 6 நாள் யாத்திரைங்க. இதை வந்து ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். இப்போ இது விலை பார்த்தீங்கன்னா 35,000 3 ஸ்டார் ஹோட்டலில் 3 வேளை சாப்பாடு, அங்கே போயிட்டு ஏசி பஸ்ஸு, ஃப்ளைட், அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு எல்லாம் இன்க்ளூடிங் 35,000ங்க. வர விருப்பம் உள்ளவருங்க நான் சொன்ன நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து விலை முன்னாடி போட்டுடலாம். வர விருப்பம் உள்ளவங்க கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.